ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியா. ஸோ போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் ரிசல்ட்டுக்காக வந்து எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு அஃபிஷியலாக வந்து ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. மெரிட் லிஸ்ட் 1 வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. எஸ்எம்எஸ் வந்து பார்த்தோன்னா ஒரு சிலருக்கு வந்திருக்கும், ஒரு சிலருக்கு வராமல் இருக்கும். அப்படி இருக்கிறவங்க வந்து நீங்கள் கவலைப்பட தேவையில்ல. ஸோ நீங்கள் வந்து ரிசல்ட்டை வந்து பார்த்தோன்னா வெப்சைட்டில் வந்து பிடிஎஃபாகவே கொடுத்துருக்காங்க. அது எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறது எல்லாமே நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ரிசல்ட்டில் வந்து உங்கள் நம்பர் இருக்கா அப்படிங்கிறதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ மொத்தமாக இதில் வந்து எவ்வளோ பேர் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்கன்னா 3789 பேரை வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க மெரிட் லிஸ்ட் 1ல. இதுக்கப்புறம் வந்து மெரிட் லிஸ்ட் 2, 3ன்னு வந்து உங்களுக்கு அடுத்தடுத்து வரும். டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து எதுக்குள்ளார நீங்க பண்ற மாரி இருக்கும்னா 3 செப்டம்பர் தான் வந்து இதுக்கு வந்து லாஸ்ட் டேட்டா குடுத்துருக்காங்க. அதுக்குள்ளார நீங்க போய் வெரிஃபிகேஷன் வந்து நீங்க பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டாங்க. உடனே வந்து இதுக்கு எப்படி செக் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நான் சொல்றேன். ஸோ நீங்க வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபிஷியல் கேரியர் சைட்டு. ஸோ இந்தியா போஸ்ட் ஜிடிஎஸ் ஆன்லைன் டாட் ஜிஓவி டாட் இந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் செக் பண்ண முடியும். இங்கே வந்து பாருங்க, இப்போ ரிசல்ட் வந்து பார்த்தோன்னா நம்ம தமிழ்நாடு சர்க்கிளுக்கு வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. எப்படி வந்து நீங்கள் செக் பண்ணுற மாதிரி இருக்கும்னா, கீழே நீங்கள் வந்தீங்கன்னா லெஃப்ட் சைடே வந்து பாருங்க ஜிடிஎஸ் ஆன்லைன் என்கேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லி இங்கே ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க பாருங்க. அந்த லிங்கை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து பாருங்க எல்லா ஸ்டேட்டோட இதுவும் கொடுத்துருப்பாங்க. அதில் நம்ம தமிழ்நாடுமே வந்து இருக்கு பாருங்க. தமிழ்நாடு நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு அடுத்தது ஒன்று வரும். அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இது ரிசல்ட்டுக்கான பிடிஎஃப் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து பாருங்க ரிசல்ட்டுக்கான பிடிஎஃப். உங்களுக்கு தமிழ்நாடு சர்க்கிள்னே இங்கே கொடுத்துட்டாங்க பாருங்க. லிஸ்ட் 1னே கொடுத்துட்டாங்க. மெரிட் லிஸ்ட் 1 வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ் வந்து பாருங்க டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து நீங்கள் வந்து டிவிஷனல் ஹெட் ஆஃபீஸ்க்கு வந்து நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து பார்த்தோன்னா 3 செப்டம்பருக்குள்ளார நீங்கள் போகணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டாங்க. ஆன் ஆர் பிஃபோர் வந்து பாருங்க 3 செப்டம்பருக்குள்ளார நீங்கள் போய் வெரிஃபிகேஷன் வந்து நீங்கள் முடிச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. வெரிஃபிகேஷனுக்கு நீங்கள் போகும்போது என்னென்ன எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ், அதுக்கப்புறம் 2 செட் வந்து செல்ஃப் அட்டஸ்டட் ஃபோட்டோ காப்பீஸ் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி இதிலேயே வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ மொத்தமாக வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஒரு 3789 பேரை வந்து எடுக்கிறாங்க. அதில் வந்து பாருங்க உங்களுக்கு டிவிஷன் வரையும் இங்கே கொடுத்துட்டாங்க பாருங்க. ஸோ இப்போ அரக்கோணம் டிவிஷன்னா அதில் வந்து பாருங்க உங்களுக்கு எந்த ஆஃபீஸ், அதுக்கப்புறம் அதுக்கான போஸ்டோட நேம் என்ன, எந்த கம்யூனிட்டியில் வந்து உங்களுக்கு போஸ்டிங் வந்திருக்கு, ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்கலாம் வந்து பார்த்தோன்னா அரக்கோணம் டிவிஷனில் இருக்கிற அந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி வந்து ஸோ உங்களுக்கு செங்கல்பட்டு டிவிஷன் இந்த மாதிரி வந்து ஒரு டிவிஷன் வைஸாக வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ்க்கான பர்சன்டேஜில் இருந்து உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் எல்லாமே இங்கே வந்து இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு 1 பை 1 உங்களுக்கு அடுத்தடுத்த மெரிட் லிஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. இதில் வந்து உங்களுக்கு உங்கள் நேம் வந்து உங்களோட நம்பர் இல்லை அப்படின்னா வந்து நீங்கள் அடுத்த மெரிட் லிஸ்ட்டில் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஏன்னா உங்களுக்கு ஒரு 4-5 மெரிட் லிஸ்ட் வந்து பார்த்தோன்னா அடுத்தடுத்து 1 பை 1 உங்களுக்கு வந்து வரும். கட் ஆஃப் வந்து பார்த்தோன்னா அடுத்தடுத்து உங்களுக்கு குறைஞ்சிக்கிட்டே வரும். ஸோ இப்போ வந்து பாருங்க 95% வரைக்குமே வந்து பாருங்க இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு 90லேருந்து உங்களுக்கு 95க்குள்ளார வந்து வரும். அதுக்கப்புறம் 85லேருந்து உங்களுக்கு 90க்குள்ளார இருக்கும். இந்த மாதிரி வந்து உங்களுக்கு கட் ஆஃப் வந்து அடுத்தடுத்து உங்களுக்கு மெரிட் லிஸ்ட் ரிலீஸ் ஆகும்போது உங்களுக்கு வந்து குறைஞ்சிட்டே வரும். அதை அந்த கம்யூனிட்டி வைஸாக நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஒரு 3700க்கு மேலே வந்து பார்த்தோன்னா இப்போ வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்கள் லிஸ்ட்டில் வந்து உங்களோட நம்பர் வந்து இருக்கா அப்படிங்கிறத வந்து நீங்கள் டீட்டெயிலாக செக் பண்ணி பார்த்துட்டு ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வெரிஃபிகேஷனுக்கு வந்து 3 செப்டம்பருக்குள்ளார நீங்கள் போய் வெரிஃபிகேஷன் வந்து நீங்கள் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தோன்னா இப்போ வந்துருக்கூடிய அப்டேட்டு. ஸோ நீங்கள் வந்து ரிசல்ட்டில் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணணும் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி போய் அதில் போய் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.